அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம அன்னைக்கு கன்னியாகுமரி விவேகானந்தர் இதுக்கு போனோம்ல, அதில் உள்ள விலாக் தான் நான் காட்டுதேன் உங்களுக்கு. அன்றைக்கி நான் ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம இங்கே வந்து க்யூவில் நின்றுட்டு, க்யூவில் நிற்கிறதுக்கே நல்ல நேரம் டைம் எடுக்கும். நமக்கு காலையிலே போனால் தான் நமக்கு லைனில் க்யூவில் நின்று டிக்கெட் எடுக்க முடியும். அப்படி எடுத்து அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு போட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதில் எல்லோரும் நமக்குன்னா தனியாக கிடையாது, எல்லா மக்களோட சேர்ந்து தான் நம்மளும் போகணும். அப்போ அதில் போகும்போது இதில் மொத்தம் 80 பேர் போகக்கூடிய போட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ 80 பேர் ஏறி இருந்தோம். இதில் இருந்து தான் நம்ம நேராக விவேகானந்தர் மண்டபத்துக்கு நம்ம கொண்டு போய் இந்த போட் வந்து விடுது, நம்மளை கொண்டு போய். ஆனால் போகிறதுக்கு நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. தண்ணிக்கு நடுவில் எப்படியும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷமாவது ஆகுது நமக்கு. அதுலேருந்து போனதுக்கப்புறவு விவேகானந்தர் மலையில் ஏறினதுக்கப்புறவு அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போனதுமே செப்பல் கழட்டி போட்டுறணும். ஒரு இடத்துல செப்பல் கழட்டி போட்டுட்டு தான் அதில் உள்ள ஸ்டெப்பு, பாறை இதிலலாம் நம்ம நடமாடணும். ஆனால் நடக்கிறதுக்கு நல்ல சூப்பராக இருந்தது. இடமெல்லாம் நல்ல நீட்டாக இருந்தது. இது வந்து அதில் உள்ள நம்ம கண்ணாடி பாலம்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்கல்ல, அந்த கண்ணாடி பாலத்தில் தான் நம்ம போனோம். நம்ம அதுவுமே திருவள்ளுவர் சிலைக்கு, விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறது வந்து நம்ம கண்ணாடி பாலத்தில் தான் நம்ம போகணும். அதுவுமே நல்லா இருந்தது. கீழே பார்க்குறதுக்கு, கண்ணாடி பாலத்துலேருந்து கீழே பார்க்குறதுக்கு கடல் அலைகள் எல்லாம் போகிறது, பாறை, மீன், குட்டி குட்டி மீன், பெரிய மீன்கள்லாம் போகிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் கேமராவில் நமக்கு அவ்வளோவா தெரியலை. நமக்கு லைவாக பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் நமக்கு கீழே ஊற்று. அப்போ அதுவும் போய்க்கலாம். அதுலேயும் நிறைய ஆட்கள், நிறைய பேர் சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. சில பேர் ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் என்ன, இதில் க்யூவில் நிற்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா நல்ல வெயில் வேறு. நாங்கள் போன அன்னைக்கு அதுலேயே நாங்கள் நல்லா டயர்டாகிட்டோம், வெயிலில் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் எடுத்து போனதுக்குள்ளேயே நமக்கு. ஆனால் இடம் எல்லாம் நல்லா சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு குப்பை எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நிறைய குட்டீஸ்க்கு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், அவங்க மேலே நடக்கும்போது கீழே தண்ணி போகிறதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் போல் இருக்குது, நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே நிறைய குட்டீஸ் ஃபுல்லாக ஒரே சந்தோஷம்தான் அதில் பார்க்கும்போது. அவங்களுக்கு கீழே தண்ணி போகிறதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் அதுலேயே அந்த இடத்துலையே உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு என்னவோ கைட்டை பிடிக்கிற மாதிரி தண்ணியை பிடிச்சிடலாமோ அப்படிங்கிற இல்லை, நிறைய குழந்தைங்க அதில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க கண்ணாடி பழத்தில் உட்காந்துருந்து. அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போனோம். திருவள்ளுவர் சிலையிலையும் நல்ல சூப்பராக இருந்தது. அங்கேயும் இடங்கள் எல்லாமே நல்ல நீட்டாக இருந்தது. ஆனால் என்ன, அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாதுன்ட்டாங்க. அப்போ அது நம்மளால் எடுக்க முடியலை. அதுவுமே இடங்கள் நீட்டாக இருந்தது. அவர் எழுதி வச்சுருந்த திருக்குறள் ஃபுல்லாகவே அந்த செவுத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா, அந்த கல்லில் பதிச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இதுதான் சிலை பாருங்கள், திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்குன்ட்டு. நான் விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து அதில் எடுத்தது தான் அது. அதுக்கப்புறம் இது வந்து விவேகானந்தர் மண்டபம். பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ரெண்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு போட்டில் நிற்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் போட்டில் மண்டபம் தான், சுற்றி கடல் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருந்தது. இதெல்லாம் பல மாதமாக நாங்கள் பிளான் பண்ணது. விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகணும் பிளான் பண்ணது. 2-3 தடவை நாங்கள் போனோம். ஆனால் போயுமே எங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதுல ரொம்ப க்யூவில் நின்றதுனால அப்பவும் எங்களால் பண்ண முடியலை. நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான நேரம் எங்களுக்கு சரியாக அமையலை. அதனால் வந்துட்டோம் நாங்கள். இது 3வது தடவையாக திருப்பி போகணும். திருப்பி போய் இதுலேயும் கொஞ்சம் லைனில் நிற்கும் போது வீட்டுக்கு போயிடலாமான்னு தான் தோணுச்சு. இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிடுவோமான்னு தான். இருந்தாலும் சரி, 3 தடவை வந்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது, எப்படினாலும் நம்ம நின்னே பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நின்று பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் திருப்பி நம்மளோட செப்பல் எல்லாம் எடுத்து போட்டுட்டு திருப்பி லைன் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம திருப்பி போட்டுக்கு ஏறணுமே. ஏன்னா இல்லைன்னா சதன்னு கூட்டமாக ஏறிட்டு தும்முன்னு ஏறிட்டு அப்படி போய் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க இடிச்சிடுறது, வச்சிடுறது, பிள்ளைங்க மிஸ் ஆகிடுறது, அப்படி மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணியே போட்டில் ஏறுறது இறங்குறது எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம சேஃபாக நம்ம போயிட்டு வரலாம். நமக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உள்ள ஒரு லீவில் வெக்கேஷன்லலாம் நமக்கு இது பக்கத்தில் இருக்கிறதுனால, நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம சட்டம் நம்ம இதில் போயிட்டு வந்து காமிச்சிக்கலாம். இதில் நமக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னடான்னா, லைனில் டிக்கெட் எடுக்கிற ஒரு விஷயந்தான். மற்றபடி வேறு என்ஜாய்மெண்ட்டுக்கு வேறு ஒரு குறைவுமே கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் நமக்கு இதில் வந்து நின்று. இந்த போட்டில் ஏறி இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறது, விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்க்குறது, அவங்களோட புக்ஸ் எல்லாமே இருக்குது இதில். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.